ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் என்னைக்கா தப்பாக சொல்லுவார்? நம்மளால் செய்ய முடியாததை சொல்லுவார்? அப்படிலாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். இந்த ஜாஷுவாவிட்ட ஆண்டவர் முதலே சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலும் நீ அதை தியானம் பண்ண, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானா நடந்து கொள்வாய். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? என் தாய்மொழியில் எனக்கு பைபிள் என் கையில் இருக்கிறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா இதான் அவர் சொன்ன வார்த்தை அடங்கிய புத்தகம். இன்னைக்கு எத்தனையோ மொழிகள் பேசுகிற மக்களுக்கு இந்த வேதம் அவர்களுக்கு கையில் இல்லை. ஆனால் நமக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? தந்துட்டார். அப்போ தந்த வேதாங்கமத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு பிரசங்கம் கேட்கும்போது கர்த்தர் சொல்கிற அந்த ஆலோசனையை, ஆண்டவரே இது வரைக்கும் நான் இப்படி நடந்ததில்லை, இனிமேல் நான் இப்படி நடப்பேன்ப்பா அப்படின்னு அர்ப்பணிக்க உங்களுக்கு மனம் வருதா? அல்லது பரிசுத்த ஆவியானவரின் உள் உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டு, மகனே மகளே இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை உனக்கு ஞாபகப்படுத்தினேன், இன்னும் நீ இதை கை கொள்ளலையேன்னு சொல்லி உணர்த்தும் போது, ஆண்டவரே ஐ எம் சாரி, நான் இனிமே அப்படி என்ன செய்ய மாட்டேன், வசனத்தை நிர்விசாரமாக தூக்கி போட மாட்டேன், யாருக்கும் நான் நினைக்க மாட்டேன், உடனே அதற்கு நான் என்ன செய்வேன், செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். அப்படிலாம் நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா?